வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு உடுப்பி ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி தான் பண்ண போறோம். கடலைப்பருப்பு வச்சு பண்ணக்கூடிய இந்த டிஷ்ஷோட பேரு ஹைகிரீவ மட்டி. உடுப்பி கோயில கிருஷ்ணருக்கு பிரசாதமா பண்ணுவா. வாமான இந்த ஸ்வீட் மேல கொஞ்சமா நெய் குத்தி நீங்க சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஃபினிங்கா இருக்கும். பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதோட டேஸ்ட் தான். இந்த ஸ்வீட்டோட ஹிஸ்ட்ரிலாம் நான் போக போக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்வீட்டை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த ஸ்பைசஸ் மிக்சர் சேர்க்க போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சுக்கலாம். 2-3 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க டைரக்டாவும் கொதிக்க விட்டு வேக வைக்கலாம். இல்ல ஈஸியா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சீங்கன்னா 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதாவது கடலைப்பருப்பு குழையிற அளவுக்கு வேகக்கூடாது, அமுத்துனா ரசங்குற அளவுக்கு வெந்தா போதும். நீங்க டைரக்டா வேக வச்சீங்கன்னா அப்பப்போ பதம் பார்த்து கூட நீங்க அணைச்சிக்கலாம். என்னன்னா நேரம் வேக வைக்கும் போது கொஞ்சம் டைம் கன்சியூமிங், உங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது எடுக்கும். பட் குக்கர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடும். நான் இன்னைக்கு நேரம் தான் கொதிக்க விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். வெளியே பொங்காம இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாத்திரத்தோட மேல இந்த மாதிரி உடன் கரண்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே பொங்கி வராது, அப்படியே உள்ள கொதிச்சுட்டே இருக்கும். நீங்க பால் வைக்கும் போது கூட இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மேல உடன் கரண்டி வச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்வீட்லாம் பண்ணும்போது பால் வெளியில பொங்கி வராம இருக்கும். கொதிக்கும் போது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 4 ஏலக்காயிலேருந்து விதை, அதாவது சீட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். தோலை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னைக்காவது மசாலா ஐட்டம் எதாவது பண்ணுறீங்கன்னா அதில் சேர்த்துக்கோங்க. இந்த சீட்ஸ் கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு நட்மெக், அதாவது ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியார வரைக்கும் இடிச்சுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன கடுகு அளவுக்கு நம்ம பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சைக்கற்பூரம் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட பச்சைக்கற்பூரோட ஃப்ளேவர் மட்டும்தான் வரும், வேற எந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு டிஷ்ல வராது. அதனால ஒரு கடுகு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். நம்மளுக்கு ஆத்தென்டிக் ஒரு கோவிலோட ஃப்ளேவர் அது கொடுக்கும். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு நல்லா வெந்து வருது. வெந்துருதா இல்லையான்னு ஒரே ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நசுங்கி வரணும். அழகாக மேஷ் ஆகி வந்ததுன்னா உங்களுக்கு வெந்துடுதுன்னு அர்த்தம். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே வெள்ளத்தில் தான் பண்ண போகிறேன். பட் சில பேர் சக்கரை கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. சக்கரை சேர்க்கும் போது உங்களுக்கு தனி கிளேஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சக்கரை சேர்ப்பாங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் சரியா இருக்கும். நான் வெள்ளை பொடி சேர்த்துருக்கிறதுனால அதை வடிகட்டல, அதுல எந்த குப்பையும் இல்லை. பட் நீங்க மண்டை வெல்லம் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். லவங்கம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் முழுசாக தான் லவங்கம் சேர்த்துருக்கேன். லவங்கத்தோட இந்த கடலைப்பருப்பு வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி நீங்க வெல்லம் சேர்த்துட்டீங்கன்னா கடலைப்பருப்பு முறைச்சிக்கும், அதுக்கப்புறம் வேகாது. வெல்லம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கடாயில நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்க போறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி திராட்சையை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமா மாறணும், திராட்சை நல்லா பபுள் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போறோம். முந்திரி திராட்சை வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுங்க. லார்ட் ஹைகிரீவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட 10 அவதாரத்துல ஒரு அவதாரம், குதிரை முகத்தோட இருப்பார். உடுப்பி கிருஷ்ணர் மட்டில் இருக்கிற ஒரு கிரேட் டிவோட்டி பேர் பார்த்தீங்கன்னா வாடி ராஜா. அவர் என்ன பண்ணுவார்னா அங்க இருக்கிற ஹைகிரீவருக்கு டெய்லி இந்த ஸ்வீட் பண்ணி படைப்பார். பொதுவாகவே குதிரைகளுக்கு கடலைப்பருப்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனாலதான் இந்த ஸ்வீட்டுக்கு ஹைகிரீவான் பேர் வந்தது. முந்திரி திராட்சை வறுத்து பாக்கி இருக்கிற நெய்ல நம்ம ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது தேங்காயில இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போகணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்வீட் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். தேங்காய் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இந்த தேங்காயிலே கடலைப்பருப்பு வெல்லம் மிக்சரை சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த மிக்சர்ல இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் நம்மளுக்கு உறிஞ்சிடும். நல்லா கலந்து விட்டுட்டு திக்கார வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. கன்னடத்துல கடலைப்பருப்பு, தேங்காய், நெய், வெல்லம் சேர்த்தா மட்டின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஸ்வீட்டுக்கு பேரு ஹைகிரீவா மட்டின்னு வந்தது. இன்னைக்கும் நீங்க வாடி ராஜா மாடம் உடுப்பிக்கு போனீங்கன்னா இந்த பிரசாதத்தை ஹைகிரீவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சைக்கற்பூரம் மிக்சரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மிக்சர் நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமே உங்க வீடெல்லாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜுக்கு மேல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்க போறோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய்யை
கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா எல்லா நெய்யும் நல்லா உள்ள உறிஞ்சிடும். அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை கூடவே நம்மளுக்கு கொஞ்சமாக நெய் இருக்கும். ஃபைனலாக நல்லா கலந்து விட்டுட்டு திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணும்போது ஒன்னே ஒன்று தான் நீங்கள் கவனிச்சுக்கணும். கடலைப்பருப்பு வெந்து குழையக்கூடாது, அதோட முழு உரு தெரியணும். அதாவது கடலைப்பருப்பு வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சி தால் மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் கொதிக்க கொதிக்க சர்வ் பண்ண மாட்டாங்க. வார்மா மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களோட ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரசாதம் பண்ணி கூட நீங்க நெய்வேத்தியம் பண்ணலாம். பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபிளேவரா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்கு, அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.